ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் விஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு இண்டிசஸ் அதாவது நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் அந்த மாதிரியான இண்டிசஸ் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்டு இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அண்டு டாப் லூசர்ஸ் யார் யாருன்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இனிமேல் டெய்லியும் ஈவினிங் வந்து அன்னன்னைக்கான இண்டிசஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு அன்னன்னைக்கான டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தோம்னா 22,516 ஓப்பன் ஆயிருக்கு. ஹை வந்து 22,625 ரூபீஸ் 25 ரூபா வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஸோ லோ வந்து பார்த்தோம்னா 22,513 வரைக்கும் போயிருக்கு. அண்டு க்ளோஸ் வந்து பார்த்தோம்னா 22,547. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேண்டில் வைஸ் இன்னைக்கு வந்து க்ரீனில் முடிச்சிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்துங்க. ஓப்பனிங் ப்ரைஸ் 22,516. பட் ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஓப்பனிங் ப்ரைஸை விட ஹையில் தான் முடிச்சு வச்சிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி நேற்றுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.03% வந்து லோவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பாயிண்ட் வந்து 5.80 பாயிண்ட் வந்து லோயரில் இருக்குது. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி சேஞ்சஸ்னு வந்து பார்த்தோன்னா -0.03%. இந்த வால்யூம் ஸோ 250 மில்லியன் வால்யூம் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்து என்னென்னா நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த மார்ச் வரைக்குமே சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் எல்லா எல்லா அனலிஸ்ட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஹையை உடைக்கிற வரைக்கும், அதாவது 22,712 ரூபா உடைக்கிற வரைக்கும் நிஃப்டி 50 சைட்வேஸ் தான். ஸோ இது இன்னைக்கு உடைச்சாலும் சார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வேறு இருக்கு இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற இப்போ வந்து 22,547 இருக்கிறது நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேண்டலாக கூட வரலாம். ஒரு ஹைப் கொடுக்கலாம். ஹைப்பை கொடுத்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இதை உடைக்கணும். ஸோ ஏன்னா 22,923 உடைச்சாதான், ஸோ இங்கே ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சாதான் ஸோ நிஃப்டி 50 வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட கருத்துப்படி, என்னோட அனலைசிஸ் படி, ஸோ மார்ச் ஃபுல்லாகவே, அதாவது எண்ட் ஆஃப் த மார்ச் வரைக்குமே வந்து இது சைட்வேஸில் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சென்செக்ஸ் எடுத்தோன்னா சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 147 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 0.20% வந்து பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் சேம் சினாரியோ தான். ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வருவாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ சைட்வேஸ் போகும். ஸோ எண்ட் ஆஃப் த மார்ச் ஆர் ஃபர்ஸ்ட் வீக் ஏப்ரலில் வந்து திரும்ப பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு உடைக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். அதாவது 75,715.48 இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சாங்கன்னா இவங்க ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுக்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் நிஃப்டி மிட் கேப் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து நெகட்டிவில் தான் முடிச்சு வச்சுருக்காங்க. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து மினிமம் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் பார்த்தோன்னா 11,101 ஓப்பன் ஆகிட்டு 11,055 ரூபாவில் வந்து முடிச்சு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 71 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. -0.64% வந்து முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுவும் சேம் தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி 50 சென்செக்ஸ் எந்த மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி தான் மற்ற இண்டெக்ஸஸ் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலும் நமக்கு நல்லா தெரியுது. நல்ல ஒரு இன்றைக்கி வந்து ஹை பார்த்தோம்னா நம்ம 11,189 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப செல் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து 11,555 முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ எஸ்டர்டேவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மைனஸ் ரெட் கேண்டில் தான் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சி தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் இங்கே இருக்கிற ஒரு நிமிஷம், ஸோ இங்கே இருக்கிற கேப் அடைச்சிட்டாங்களா நம்ம பார்த்துருவோம். ஸோ ஓகே, இங்கே கேப் இருந்துச்சு. இந்த கேப்பை இவங்க அடைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்துருவோம். ஸோ இந்த ஹையை உடைக்கணும். ஸோ இந்த ஹையை உடைச்சாங்கன்னா தான் இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இங்கே பாருங்கள், இங்கேயே ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹையை உடைச்சதுனா தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேலே ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த மார்ச் வரைக்கும் இதுவும் சைட்வேஸ் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
தென் நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னாலும் ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 68 பாயிண்ட் வந்து கம்மியாக தான் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ -0.44% இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து இன்வெர்டட் ஹம்மர் மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் போகலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு க்ரீன் கேண்டிடாக ஃபார்ம் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இவங்க சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தென் சிஎன்எக்ஸ் 500. ஸோ நிஃப்டி 500 எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் சேம் தான். ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் அடைக்கிறதுக்கு இவங்க வருவாங்க. இந்த கேப் அடைச்சதுக்கப்புறம் ஸோ சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 49.70 பாயிண்ட் மைனஸில் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸில் -0.24% வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ தென் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டனாலும் சேம் சினாரியோ. ஸோ கம்பேரிட்டிவ்லி நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 43 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. நேற்று பார்த்தோம்னா நம்ம லோ வந்து 48,276 வரைக்கும் போயிட்டு ஹை வந்து பார்த்தோம்னா 48,717. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்டாலிட்டி இருந்திருக்கு நேற்று. ஸோ செல் அவுட் பண்ணி ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டிலை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுனாலே நமக்கு என்னன்னு தெரியும், ஒன்று டாப்பில் போகணும் இல்லைனா வந்து லோவில் போகணும். ஸோ அதாவது எந்த டைரெக்ஷன் தெரியாமல் இருக்கிறப்ப தான் இந்த டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ இந்த கேப்புமே நேற்றே அடைச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்குமே அந்த கேப் அடைக்கிற மாதிரி தான் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே அட்லீஸ்ட் வந்து இந்த இந்த ஹையாவது உடைக்கணும். ஸோ இல்லைனா இந்த ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹையை உடைக்கணும். ஸோ இந்த ஹை ஒன்றும் இந்த ஹையை உடைக்கல. இந்த ஹையை உடைச்சாங்கன்னா ஸோ இது வரைக்கும் ஸோ 48,900 உடைச்சாங்கன்னா இவங்க வந்து 49,302 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து இது உடைக்குமான்றது தெரியல. பட்டு எண்ட் ஆஃப் த மார்ச் வரைக்குமே எல்லா இண்டெக்ஸஸுமே வந்து சைட்வேஸில் போகிறதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இது வந்து என்னோட கருத்து தான். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் பாருங்கள் டோஜி கேண்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸு. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகிறது டைரெக்ஷன் இல்லாமல் தான் அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி 40.85 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் 0.18% வந்து ப்ளஸில் வந்து முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். ஸோ இந்த கேப் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இவங்களும் சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஒரு வேளை இவங்க வந்து இந்த ஹைன்னு வச்சுப்போமே 23,285 உடைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அடுத்த 1 to 2 வீக்ஸுக்கு வந்து அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இவங்க கண்டினியூஸாக வந்து சைட்வேஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பூம் கொடுத்தாங்க. ஸோ 97,000 ஐ பார்த்தீங்கன்னா 97,000 ஒரு நிமிஷம். ஸோ 98,185 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் செல் அவுட் ஆகி திரும்ப வந்து இப்போ 95,367 இருக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் வைஸ் அதாவது நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 278 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. +0.29% ப்ளஸில் இருக்குது. ஸோ இப்போ இப்போத்துக்கு இருக்கிற வேல்யூ ஸோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்ப்போம் எந்த மாதிரியான சில்வர் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ கோல்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பீக்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ 1,00,000 தாண்டிரும் நினைக்கிறேன். 1,00,000 தாண்டறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் ஒருவேளை இங்கே செல் அவுட் ஆகி இப்போதைக்கு கொஞ்சம் சைட்வேஸ் போவாங்க. சைட்வேஸ் போயிட்டு திரும்ப வந்து ஒரு ரேலி கொடுப்பாங்கன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. அப்போ வந்து 1 lakh ரீச் ஆகும். ஒருவேளை சைட்வேஸ் போய் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒருவேளை குறைஞ்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போது அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். பட் இது வந்து கோல்டு வாங்குறதுக்கான உகந்த நேரம் கிடையாது. ஒரு வேளை விழுந்துச்சுன்னா வாங்குங்க. ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா ஓகே குட். வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் குருடாயில் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள், குருடாயில் வந்து இப்போ நார்மலாக ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து பூமில் போகுது அப்படின்னா குருடாயிலோட ப்ரைஸ் குறையும். ஸோ குருடாயிலோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட ரேட் வந்து குறையும். ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு எடுத்துக்கலாமே, அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லா டைமும் கிடையாது. மேக்ஸிமம் டைமில் இந்த மாதிரியான மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா குரூடு ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க அடுத்தது
6303 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக்கில் வந்து இந்த வீக்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ இவங்க இதை உடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஸோ இந்த இண்டெக்ஸஸில் என்ன மாதிரியான இன்றைக்கி என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ நீங்கள் உங்கள் அனலைஸில் உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர்ஸ் யாருன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50ல் வந்து பார்த்தோன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 1.60% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் பாசிட்டிவ்ல முடிச்சு வச்சிருக்கிறாங்க. மாருதி சுசுகி 1%. ஜஸ்ட் 1 minute. Okay, wait. Mahindra 2.53% and Bharat Airtel 2.50% and Bajaj Finance 1.60% and Nestle வந்து 1.35, Maruti Suzuki 1.06%. ஸோ இதெல்லாமே 1%க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ இதுவே நம்ம வந்து மைனஸில் பார்த்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஸ்டாக் தான் வந்து ப்ளஸ்லேயே இருக்குது. மற்ற எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. நீங்கள் அப்போ மேக்ஸிமம் மைனஸில் இருக்கிற ஸ்டாக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3.50% மைனஸில் முடிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி 3.13%, ட்ரெண்ட் வந்து 2.09%, சன்ஃபார்மா 1.58%, ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து 1.46%. ஸோ 1% கிட்டே கிட்டத்தட்ட டவுன் ஆன ஸ்டாக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 20 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0.5ல் ஒரு ப்ளஸில் இருக்கிறது ஒரு 15 இருக்கும். 15 ஸ்டாக் வந்து ப்ளஸில் வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ப்ளஸ்னால் 0.5, மேக்ஸிமமே ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா 2% வரைக்கும் தான் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ மகேந்திரா. ஸோ நிஃப்டி 50ல் மேக்ஸிமம் நம்ம ஸ்டாக்ஸை பார்க்குறப்ப மார்க்கெட் ஆப்வியஸாக தெரியுது, மார்க்கெட் வந்து பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த பியரிஷ் மோட்லேருந்து எப்போ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் மோடுக்கு மாறுதோ அப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த மார்ச் வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான் மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறுறதுக்கு. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே அதை ஹோல்ட் பண்ண முடியும்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு விற்க வேணாம். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை விற்கலாமா இல்லை வந்து அதை ஹோல்ட் பண்ணலாமா, அந்த மாதிரியே ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னால் எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் giving this wonderful opportunity. So we will meet as soon as possible with a new video. Thank you.